வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தோன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுக்கான லெவல்ஸ் என்ன, இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து செல் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. செல் ட்ரெண்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங்லேயே வந்து ஒரு கேப் அப்பும் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. பாட்டம் ஜோன் அதாவது ஒரு இன்ட்ராடே லெவலுக்கான பாட்டம் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு 22,400 இந்த ஜோன் வந்து ஒரு பையிங்க்கான ஜோனாக இருக்குது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இதே வந்து நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்துட்டு 22,515 க்ளோசிங் இருக்குது இல்லையா. ஸோ இது மார்க்கெட் வந்து கீழே பாட்டம் ஜோனுக்கு இப்படி ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் பொசிஷனில் வந்து ஓவரால் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெசன்ஸ் ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் இருக்கிற ரேஞ்ச் வந்து 22,750 இந்த ஜோன் வரலையுமே நமக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நாளைக்கே மூவ் ஆகட்டே அடுத்த நாள் கூட டைம் எடுத்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த லோ இங்கே வந்து இன்னையோட லோவை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த லோவை பாட்டம் ஜோனை வச்சு பையிங் எடுத்து பார்க்கலாம். லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வீக்காக தான் இருக்குது, செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,850க்கு மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா தான் நல்ல ஒரு பையிங்க்கான சான்சஸ்ஸு. இப்போ வந்து நமக்கு ரெசன்ஸ் ரேஞ்சில் தான் இருக்குது, அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அதே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ஒரு கேப் அப் ஆகிட்டு பெருசாக வந்து மேலேயும் மூவ் ஆகலை, கீழேயும் மூவ் ஆகலை. ஸோ அதே மாதிரி க்ளோசிங் வந்து மிடிலே தான் நடந்திருக்கு. எபோ லெவல் வந்து 48,600க்கு மேலே ஒரு க்ளோஸ் இருந்துச்சுன்னா ஓப்பனிங்காக அந்த மாதிரி நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 48,000 ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. அந்த 47,990க்கு கீழே ட்ரேட் ஆச்சுனாலும் நம்ம எந்த எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும், பை சைடு போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்ட்ராடே ஸ்டாக் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லோ பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லோவுக்கு கீழே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருக்கணும். பிரேக் பண்ணி காட்டியிருக்காங்க, பெரிய க்ளோஸ் எதுவும் வைக்கலை. ஸோ இந்த எகெயின் வந்து 1660க்கு கீழே ஒரு க்ளோஸ் இருந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கிடச்சதுன்னா செல்லிங்க்கு சான்சஸ் இருக்குது அதில் பெரிய டைம் ஃப்ரேமில். இதே வந்து அப்சைடு மூவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்சைடில் வந்துட்டு இங்கேயும் ஒரு பியூஎஸ் கொடுத்து மேலே மூவ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு தான். ஸோ இதற்கான சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோன்னா இந்த லோவர் டிமாண்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணாத வரையும் இது ஒரு பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம். இதே வந்து நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம், ஏன்னா இன்ட்ராடேக்கு அதுதான் செட் ஆகும். ஸோ நமக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சுட்டு நல்ல ஒரு வால்யூமோட தான் மூவ் ஆகிருக்கு, பை சைடு மூவ் ஆகிதான். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வரையில் ஒரு அக்குமுலேஷனோட தான் வந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் திரும்பவும் ஒரு பியூஎஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நமக்கு எந்த ஜோன் வரலையும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 வரலையும் வரலாம், 1720 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த ஜோனில் ஒரு பைக்கான சான்சஸ் கிடச்சது அப்படின்னா எந்த எடுக்கலாம். அப்போ எந்த எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து 1700 ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். 1700 வந்துட்டு க்ளோசிங் பேசிஸில் இருக்கணும் ஸ்டாப் லாஸ். ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ க்ளோசிங் பேசிஸில் இருந்தது அப்படின்னா ஸோ பை சைடுக்கான சான்சஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப் லாஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.